வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுடெல்லியில் சட்டப்பேரவைத் தலைவர்களின் 2 நாள் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், அரசியல் ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்றும் கூறினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கிஸ்துவாரில் கடந்த சில நாட்களுக்கு முன் ஏற்பட்ட மேக வெடிப்பினால் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்ய மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அங்கு செல்ல இருந்த நிலையில் மோசமான வானிலை காரணமாக அவரது பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. திரு ராஜ்நாத் சிங் ஜம்முவில் இருந்தபடியே காணொலி காட்சி மூலம் ஆய்வுகளை மேற்கொண்டதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். புதுச்சேரி காவல்துறை மற்றும் ஃபிட் இண்டியா இயக்கம் சார்பில் உடல் ஆரோக்கியம் மற்றும் உடற்பயிற்சியின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியின் துவக்க நிகழ்ச்சி இன்று கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. பேரணியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி, தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், டிஜிபி ஷாலினி சிங் ஆகியோர் கொடி அசைத்து தொடக்கி வைத்தனர். 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 8-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது. திம்புவில் நடைபெற்ற இப்போட்டியில் அனுஷ்கா குமாரி ஹேட்ரிக் கோல் அடித்து சாதனை படைத்தார். கசகஸ்தானில் நடைபெறும் ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா இதுவரை 26 தங்கம், 9 வெள்ளி, 11 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.